Hi guys, welcome back to the another video. இன்னைக்கு நம்ம 2024ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன Don't Turn Off the Lights அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 6 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதாவது ப்ளூ லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ அவங்க 6 பேரும் போற வழியில திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க போன அந்த கேரவன் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுது. ஸோ நின்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு மர்மமான ஒரு உருவத்தின் மூலமா வந்து கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அப்படி கொலை செய்யப்படுறவங்க ஏன் கொலை பண்ணப்படுறாங்க, அந்த 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல எத்தனை பேர் அங்கிருந்து மீண்டு வெளியில வந்தாங்க, அந்த கொலைக்கான காரணம் என்ன, உண்மையிலேயே அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து சொல்ற படம் தான் இந்த டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படிங்கிற இந்த படம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் ரன் ஆகுது. இந்த படத்துல பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல எதுவுமே நமக்கு பிடிக்காது அப்படின்றதான் உண்மை. படத்தோட 2 மணி நேரம் ரன்னிங் டைம்ல ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க பேச்சுகளால மட்டுமே தான் படத்தை கொண்டு போறாங்க. எந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட் அப்படின்றதுக்கான எந்த ஒரு பேசிக் ஒரு அடித்தளமும் இல்லாம இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணிருக்கதே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது. ஏன் இந்த படத்தை கிரியேட் பண்ணாங்க, இந்த படத்துக்குலாம் வந்து என்ன கேட்டா அஃப்கோர்ஸ் ஒரு 90 மினிட்ஸே அதிகமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 2 மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து எலிமெண்ட்ஸ் டெஃபினட்டா இருக்கணும். ஐ மீன் உள்ள சரக்கு ஏதாவது இருக்கணும் அந்த படத்துக்கு, அந்த ஹாரர் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் விட ஒரு உச்சக்கட்ட கொடூரமான ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த காரணத்தை ஆடியன்ஸ் நமக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாம படத்தை முடிச்சிருக்கிறது அண்ட் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டாவே நமக்கு இருந்துச்சு. ஏன் கொலை பண்றாங்க, கொலை பண்றது யாரு, அதுக்கான மோட்டிவேஷன்ஸ் என்ன, ஏன் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த நடக்குது, ஸோ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு ஏன் டோன்ட் டர்ன் ஆஃப் த லைட்ஸ்னு டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதுக்கு என்னோட டைட்டில் வச்சிருந்தாங்களா ப்ளூ லைட்ஸ் அப்படின்னு, மேபி அந்த டைட்டில் இதுக்கு மேட்சபிளா இருக்கு. ஏன்னா ப்ளூ லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இவங்க டிராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் எல்லாம் நடக்கும். மேபி அதுதான் அது பெர்ஃபெக்டான டைட்டிலா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதை நடிச்ச எல்லாமே ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்டிங் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன்ல. ஸோ ஒரு ஹாலிவுட் படங்கள்ல ஒரு ஹை டெம்பர் ஹாரர் மூவியை நம்ம பார்த்து நிறைய படங்களை என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரியான ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆன பல ஹாரர் எலிமெண்ட் படங்களும் ஹாலிவுட்லயும் இருக்கு. பட் அதை நம்ம பார்த்து ஏமாறுறது ரொம்ப வேதனையான விஷயம். பிகாஸ் நம்ம 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாம ஒரு படத்தை வந்து எண்டா பண்றாங்க அப்படின் போது அது ரொம்பவே கடுப்பா இருக்கும். ஸ்கிரீன் பிளே மட்டமா இருந்தா பரவாயில்ல, அதோட மெயின் பிளாட்டே வந்து இந்த படத்துல நமக்கு சொல்லாம முடிச்சிருக்கிறது. அண்ட் இட்ஸ் எ டோட்டலி டிஸார்டர் ஆஃப் மூவி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு படம் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட்லி இக்னோர் திஸ் மூவி. ஒரு பெஸ்டா ஒரு நல்ல படம் எங்கேயாவது கிடைச்சா அதை போய் பார்க்கலாம். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டான மூவி தான் ஆக்சுவலி. ஸோ இதை யாருக்கும் ரெஃபர் பண்ணவோ சஜஸ்ட் பண்ணவோ நான் டெஃபினட்டா மாட்டேன். ஸோ இப்படி பார்த்தாலும் இது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நல்ல படத்தை போய் நீங்க பாருங்க, அதுதான் நல்லது. ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.